வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம ஒரு முக்கியமான கிராமர் ஸ்ட்ரக்சர், ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம். ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஊருக்கு சென்றதும் அவள் எனக்கு ஃபோன் பண்ணா. தவறை உணர்ந்ததும் அவன் மன்னிப்பு கேட்டான். படிப்பை முடிச்சதும் வேலை தேடினான். இதையெல்லாம் சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஒரு விஷயத்தை செய்ததும் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம ஆஃப்டர் யூஸ் பண்ணலாமா? அஸ் சூன் அஸ் யூஸ் பண்ணலாமா? ஒன்ஸ் யூஸ் பண்ணலாமா? இப்படி நமக்கு நிறைய நம்ம மைண்டுக்கு வருது இல்லையா? பட் இதையெல்லாம் விட ரொம்ப எலகன்ட்டா, ரொம்ப ப்ரொஃபஷனலா சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஆன் பிளஸ் பி4, ஆன் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, கேட்டதும் பணம் குடுத்துட்டா, குடுத்ததும் வாங்கிக்கிட்டா, பார்த்ததும் ஓடிட்டான். இது எல்லாம் சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரே மாதிரி தானே இருக்கு அப்டின்னு உங்களுக்கு தோணும். ஆனா இந்த சென்டென்ஸஸ இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கேட்டதும் பணம் குடுத்துட்டா அப்டின்னா, அவளே கேட்கல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட்ட நானுன்னு வச்சுக்கலாம். நான் கேட்டதும் அவ பணம் குடுத்துட்டா. நான் குடுத்தத அவன் வாங்கிக்கிட்டான். நான் பார்த்ததும் அவன் ஓடிட்டான். இப்படி தான் அந்த சென்டென்ஸஸ ஸ்ட்ரெச் பண்ண முடியும் இல்லையா? இப்ப இதுவே இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. அவள் ஊருக்கு போனதும், அவள் எனக்கு ஃபோன் பண்ணா. நீ ஊருக்கு போனதும், நீ எனக்கு ஃபோன் பண்ணு. அவன் படிப்பு முடித்ததும், அவன் வேலை தேடினான். இப்படி தான் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ சப்ஜெக்ட் 2ம் ஒண்ணா இருக்கு. இந்த மாதிரி சென்டென்ஸஸ்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல பாருங்க 2 டிஃபரண்ட் சப்ஜெக்ட்ஸ். சப்ஜெக்ட் 2ம் ஒண்ணா இருந்ததானா, அப்ப நம்ம ஆன் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அண்ட் ஒரு கிளாஸ் இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. பட் நாம இன்னைக்கு பார்க்க போறதுல 2 டிஃபரண்ட் சப்ஜெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ரக்சர் ஆன் பீயிங் பிளஸ் பி3 அண்ட் ஒரு கிளாஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். நீ போனதும் மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணு. இதுல ஒரே சப்ஜெக்ட்டா? வேற வேற சப்ஜெக்ட்டா? ஒரே சப்ஜெக்ட். அப்ப எந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணணும்? ஆன், வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இப்ப போறது அப்டின்னா, அங்க போய் சேர்றதுன்னா ரீச் ஆகுது இல்லையா? அதனால ஆன் ரீச்சிங் தேர். நம்ம சொன்னோம் 2 சப்ஜெக்டும் ஒண்ணுன்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி அவ்வளோதான். அப்ப ஆன் ரீச்சிங் தேர். மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ண மறக்காத. அப்படி சொல்றோம். டோன்ட் ஃபர்கெட் டூ கால் மீ. டோன்ட் ஃபர்கெட் டூ கால் மீ. இப்படி சொல்றோம். பட் அடுத்தடுத்து வர எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயுமே நாம 2 டிஃபரண்ட் சப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் பார்க்க போறோம். கேட்டதும் அவ பணம் குடுத்துட்டா. யாரு கேட்டா? அது தேவையில்ல இந்த இடத்துல. பணம் குடுத்தாளா? கேட்டதும் குடுத்துட்டா. நான் கேட்டதும் குடுத்து விட்டாள். அவர் கேட்டதும் குடுத்து விட்டாள். அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சப்ஜெக்ட் அந்த கேட்டது யாரு? அப்படின்றத நம்ம சொல்ல போறதில்ல. ஏன்னா நம்ம தமிழ்லயே இந்த மாரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ நாம இன்னைக்கு ஃப்ரேம் பண்ண போற சென்டென்சஸ்லயும் இந்த கேட்டது யாரு? அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறதில்ல. கேட்ட உடனே அவ குடுத்துட்டாங்கிறத மட்டும் தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஆன் பீயிங் பிளஸ் பி3ய நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கேட்டதும், படித்ததும் அந்த மாதிரிலாம் வர்ற இடத்துல ஆன் பீயிங் பிளஸ் வி3ன்னு யூஸ் பண்ண போறோம். அந்த இன்னொரு பார்ட்டுக்கு நம்ம ஒரு கிளாஸா நம்ம வந்து சென்டென்ஸ ஃப்ரேம் பண்ண போறோம். சரி, கேட்டதும் ஆன் பீயிங் இந்த இடத்துல வெர்ப் என்னவோ அதோடைய 3 ஃபார்ம். கேட்கிறதுனா ஆஸ்க், 3 ஃபார்ம் ஆஸ்க்ட். ஆன் பீயிங் ஆஸ்க்ட் அவள் பணம் குடுத்துட்டா. ஷி கேவ் த மனி. ஆன் பீயிங் ஆஸ்க்ட் ஷி கேவ் த மனி. அவ்வளோதான். சிம்பிள் இல்லையா? குடுத்ததும் வாங்கிக்கிட்டா. அவ வாங்கிக்கிட்டாளா? குடுத்தோனே வாங்கிக்கிட்டா. அப்படி சொல்லப் போறோம். ஸோ கொடுத்ததும் அதுதான் நம்ம ஆன் பீயிங் பிளஸ் பி3 வச்சு சொல்லப் போறோம். அவள் வாங்கிக் கொண்டாள். அத வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இந்த இடத்துல போடப் போறோம். ஸோ குடுக்குறது அப்படின்னா கிவ். ஸோ 3 ஃபார்ம் கிவன். ஸோ நம்ம அந்த சென்டென்ஸ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். குடுத்ததும் வாங்கிக்கிட்டாள்னா என்ன குடுத்தோம்? அதையும் சேர்த்து சொன்னா தான் நல்லா இருக்கும் அந்த சென்டென்ஸ். ஸோ குடுத்ததும் அவ பணத்தை வாங்கிக் கொண்டாள். அப்படி சொல்லலாம். ஸோ நம்ம பணம் குடுத்தோம். ஆன் பீயிங் குடுக்குறதுனா கிவ். 3 ஃபார்ம் கிவன். ஆன் பீயிங் கிவன் த மனி அத வாங்கிக் கொண்டாள் அப்படின்னா நம்ம ஷி டுக் இட் அப்படி சொல்லலாம். இல்ல அதை ஏற்றுக்கொண்டாள். ஷி அக்செப்டட் இட். ஏன்னா குடுக்குறப்போ அத வந்து ஏத்துக்கிறது. அந்த மாரி தான் அவங்க சென்டென்ஸ சொல்லுவாங்க. ஆன் பீயிங் கிவன் த மனி ஷி அக்செப்டட் இட். இல்லன்னா ஆன் பீயிங் கிவன் த மனி ஷி டுக் இட். அப்படியும் சொல்லலாம். உண்மைய சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டான். யாரோ ஒருத்தவங்க உண்மைய வந்து சொல்லியிருக்காங்க. அவன்
அவன் ரொம்ப கோவமாயிட்டான். இப்படி சொல்றோம். ஸோ இந்த பார்ட் வேற யாரையோ பத்தி பேசுது. பட் அது யார் அப்படின்றத நம்ம வந்து அது நமக்கு முக்கியம் இல்ல. ஸோ அந்த மாரி இடங்கள்ல தான் இந்த ஸ்ட்ரக்சர நம்ம யூஸ் பண்றோம். ரைட். ஸோ சொல்றது. டெல். தேர்ட் ஃபார்ம் டோல்ட். ஆன் பீயிங் டோல்ட் உண்மையைன்னு இருக்கு. அதனால ஆன் பீயிங் டோல்ட் த ட்ரூத். ஆன் பீயிங் டோல்ட் த ட்ரூத். அவன் கோபம் ஆயிட்டான். He became angry. He got angry. எப்படி வேணா சொல்லலாம். On being told the truth, he became angry. அவன் கோபம் ஆயிட்டான். அடுத்த சென்டென்ஸை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள் தான். அவனுக்கு தகவல் சொன்னதுமே அவன் ஆஃபீஸை விட்டு கிளம்பிட்டான். இதுக்கு என்ன அர்த்தம்? யாரோ அவனுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அர்த்தம். அவனுக்கு தகவல் கிடைத்ததும், தகவல் சொல்லப்பட்டதும் அவன் ஆஃபீஸை விட்டு கிளம்பினான். ஆக்சுவலாக அது பாசிவ் வாய்ஸ். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஆன் பீயிங் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லா இடத்திலும் தகவல் சொல்லப்பட்டதும் இது வந்து தமிழ்ல காமன் இல்ல இல்லையா? இந்த மாதிரி பாசிவ் வாய்ஸ் மாதிரி நம்ம வந்து தமிழ்ல சாதாரணமா பேச மாட்டோம். அவனுக்கு தகவல் சொன்னதுமே அவன் கிளம்பிட்டான். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்றது? தகவல் சொல்றதுன்னா இன்ஃபார்ம் பண்றது இல்லையா? அப்ப V3 இன்ஃபார்ம்ட். இப்போ ஆன் பீயிங் இன்ஃபார்ம்ட் அவன் கிளம்பிட்டான். ஆஃபீஸை விட்டு கிளம்பிட்டான். He left his office. On being informed, he left the office. இதை எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க? ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க வராங்களா? இன்வைட் பண்ணோனுமே அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வர ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். எப்போது? அழைத்ததும், இன்வைட் பண்ணதும். அப்ப ஆன் பீயிங் இன்வைட்டட் V3 இல்லையா? இன்வைட்ன்ற வெர்ப V3 ஃபார்ம்ல ஆன் பீயிங் இன்வைட்டட். அவ வர ஒத்துக்கொண்டால், ஒத்துக்கொண்டால்னு இருக்கப்ப she agreed to come. On being invited, she agreed to come. இதை எப்படி சொல்லலாம்? பதவி உயர்வு கிடைத்ததும் அவன் புது கார் வாங்கினான். பதவி உயர்வு கிடைக்கிறதுனா யாரோ தான் ப்ரமோட் பண்ணுவாங்க இல்லையா? பொதுவாக அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? ஹி வாஸ் ப்ரமோட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பி வேர்போட சேர்ந்து வருது பாருங்க. அந்த வாசை தான் நம்ம வந்து பீயிங்னு போடுறோம் இந்த இடத்துல. அப்போ ஆன் பீயிங் ப்ரமோட்டட் பதவி உயர்வு கிடைக்க பெற்றதும், அதுதான் இந்த இடத்துல பதவி உயர்வு கிடைத்ததும். ஆன் பீயிங் ப்ரமோட்டட் அவன் ஒரு புது கார் வாங்கினான். ஹி பாட் அ நியூ கார். On being promoted, he bought a new car. பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதும் பேஷண்ட்டுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பொதுவாகவே ஒருத்தவங்களை அட்மிட் பண்ணுறதுனா ஹி வாஸ் அட்மிட்டட் அப்படி தான் சொல்லுவோம். ஹி வாஸ் அட்மிட்டட் அவர் சேர்க்கப்பட்டார், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்படி தான் சொல்லுவோம். பாசிவ் வாய்ஸில் தான் சொல்லுவோம். ஸோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதும் ஆன் பீயிங் அட்மிட்டட். ஆன் பீயிங் அட்மிட்டட் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. த பேஷண்ட் வாஸ் கிவன் ட்ரீட்மெண்ட். இதுவும் பாசிவ் வாய்ஸ் தான். வேற யாராவது தான் அவருக்கு சிகிச்சை அளிக்கணும் இல்லையா? அளிக்கப்பட்டதுன்னு இருக்கு பாருங்க. ஸோ ரெண்டுமே பாசிவ் வாய்ஸ் தான். ஆன் பீயிங் அட்மிட்டட் த பேஷண்ட் வாஸ் கிவன் ட்ரீட்மெண்ட். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எச்சரித்ததும் யாரோ அவரை வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ எச்சரித்ததும் அவர்கள் வேலையை நிறுத்திவிட்டனர். இன்னமும் ஒர்க் பண்ணுறாங்களா அந்த இடத்துல? இல்லை நான் போய் வார்ன் பண்ணதும் அவர்கள் வேலையை நிறுத்திவிட்டனர். எப்படி சொல்கிறோம்? ஸோ எச்சரிக்கிறதுனா வார்ன் இல்லையா? ஸோ தேர்ட் ஃபார்ம் வாண்ட். இப்போ ஆன் பீயிங் வாண்ட் அவர்கள் வேலையை நிறுத்திவிட்டனர். They stopped the work. On being warned, they stopped the work. திட்டினதும் குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சு. யாரோ திட்டிருக்காங்க, குழந்தை அழத் தொடங்கியது. திட்டுறதுனா என்னது? ஸ்கோல்டு. அப்போ ஆன் பீயிங் ஸ்கோல்டட். ஆன் பீயிங் ஸ்கோல்டட் குழந்தை அழ ஆரம்பித்தது. The child started to cry. On being scolded, the child started to cry. பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பற்றியெல்லாம் வீடியோ போடுறப்ப ரொம்ப ஃபேன்சியான வேர்ப்ஸ், ரொம்ப நியூ வேர்ப்ஸ்லாம் நம்ம வந்து சொல்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை கற்றுக்கிறதுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்.
ஸோ இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸே பாருங்க, ரொம்ப சிம்பிளான வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஷார்ட்டான சென்டென்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா மைண்ட்ல உங்களுக்கு ரொம்ப நாள் அப்படியே ஞாபகத்துல இருக்கும். ஈஸியா உங்களுக்கு புரியவும் செய்யும். அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இந்த சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அழைத்ததும் அழைத்ததுன்னா என்னது? ஃபோன் பண்ணதும் உடனே அவன் பதில் சொன்னான். கேட்டதும் குழந்தை எடுத்துட்டு வந்து அவளுடைய ஹோம்வொர்க்க காமிச்சான். தேர்ந்தெடுக்கப்பட்டதும், பட்டதும்னு வந்துருச்சு. பாசிவ் வாய்ஸ் தான் இல்லையா? ஸோ அவங்கள தேர்ந்தெடுத்த உடனேயுமே அவங்க அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ்க்குலாம் நன்றி தெரிவித்தாங்க. இதுதான் நீங்க சொல்ல வேண்டிய 3 சென்டென்சஸ். ரொம்ப சிம்பிளான இந்த 3 சென்டென்சஸ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்ஸர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்ஸர்ஸ் பார்த்துடலாமா? அழைத்ததும், ஃபோன் பண்ணதும், கால் பண்ணதும். அப்ப ஆன் பீயிங் கால்ட். அவன் உடனே பதில் சொன்னான். ஹி இம்மீடியட்லி ரெஸ்பாண்டட். உடனே ரெஸ்பாண்ட் பண்ணான். ஹி இம்மீடியட்லி ரெஸ்பாண்டட். கேட்டதும், ஆன் பீயிங் ஆஸ்க்ட். குழந்தை தன்னுடைய ஹோம்வொர்க்க காமிச்சான். The child showed his homework. The child showed his homework. தேர்ந்தெடுக்கப்பட்டதும், on being elected. அவள் ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவித்தாள். She thanked her supporters. She thanked her supporters. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இல்லையா இந்த ஸ்ட்ரக்சர்? டே டு டே கான்வர்சேஷன்ல இந்த மாதிரி சென்டென்சஸ் பேசுறப்போ இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.